எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்கத்தலத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவில் நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போம். நான் கேள்விகள் என்னுடைய வியூவில் பதில் சொல்லிடுறேன். இது ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸாக எடுத்துக்கங்க, ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்க வேணாம். அது போக நீங்கள் உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்லை யாரென்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும். உங்களோட பணத்தை தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு டிவிடெண்ட் ப்ளஸ் க்ரோத், இதுக்காக ஒரு சில பங்குகளை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. என்னென்ன பங்குகள் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஐடிசி, விப்ரோ, ஐஓசிஎல், பேங்க் ஆஃப் பரோடா, தென் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பற்றி எழுதியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக 2 பங்குகளை நான் பார்க்கறது இல்லைங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐஓசிஎல், ஆயில் ரிஃபைனரிஸ் அண்ட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸ், இது எல்லாத்தையுமே நம்ம பெரும்பாலும் தவிர்க்கிறோம். பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே புக் வேல்யூ கீழே தாங்க இருக்குது. பெரும்பாலும் பப்ளிக் செக்டர் பேங்க்கை நான் பார்க்கறது இல்லை. பேங்க் ஆஃப் பரோடா முற்காலங்களில் கன்சிடர் பண்ணியிருக்கேங்க. அட் த ஷேர் ப்ரைஸ் ஆஃப் 85, 90, 100 அந்த ரேஞ்சில் அதை நான் கொடுத்துட்டேன். இப்போ கன்சிடர் பண்ணுறதில்ல. பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸில் அவங்களோட பிஸ்னஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. அவங்களுடைய டார்கெட் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இப்போ இருக்கிற மாதிரி எங்களோட பிஸ்னஸை நாங்கள் டபுள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5 வருஷத்தில் டபுள் அப்படின்றது சாத்தியம்தான். க்ரோத் எல்லா செக்டார்லையுமே இருக்கும். எவ்வளவு க்ரோத், என்ன ஃபேஸில் க்ரோத் நடக்குது அப்படின்றது தான் கேள்வி. அதை தவிர மற்ற நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடிசியாக இருக்கட்டும், இல்லை விப்ரோவாக இருக்கட்டும், இல்லை டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் சில காலம் ஆகுங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஜேஎல்ஆரில் என்னென்ன கன்சர்ன் அப்படின்றத சொன்னோம். அதற்கும் இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் ஆகும். தென் விப்ரோவை பொறுத்த வரைக்கும் செல் ஆஃப், ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் ஃபியர், தென் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இது எல்லாமே வந்து ஐடி செக்டாரை போட்டு அடிச்சிருக்காங்க பயங்கரமாக. அதுவே வந்து ஒரு மல்டி இயர் லோவில் தாங்க இருக்குது விப்ரோ. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் டாக்ஸேஷன். ஸோ February 2026 டொபாக்கோ அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு டேக்ஸஸ் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை எப்படி பாதிக்குது அப்படின்றத வரக்கூடிய குவார்ட்டரில் தான் பார்க்க முடியும் ஃபுல்லாக. அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன் குவார்ட்டரில் நம்ம இந்த எஃபெக்டை ஃபுல்லாகவே பார்க்கலாம். எவ்வளோ தூரம் இந்த டேக்ஸ் ஹைக்னால ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ அடி வாங்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அது வரைக்குமே இப்படி தான் இருக்கும். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் சந்தை வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ டிவிடெண்ட் ப்ளஸ் க்ரோத் அப்படின்றதுக்கு ஐடிசியோ, விப்ரோவோ, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து சரியான சுச்சுவேஷன் தான் அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடு. அடுத்து ஐடி ஸ்டாக்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஐ டீல்ஸ் எல்லாம் வருது சார், ஐடியை பார்க்கறதுக்கு இது சரியான நேரமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இது டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்குங்க. டிரான்சிஷன் 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே நடக்கிற காரியம் கிடையாது. இது 6 or 7 years ஆகும். ஒரு லோயர் லெவலில் பார்க்கும், அதுக்கப்புறம் சைட்வேஸில் சில ஆண்டுகள் ட்ராவல் ஆகும், அதுக்கப்புறம் தான் க்ரோத்தை நம்ம பார்க்க முடியும். இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஐடியை பொறுத்த வரைக்கும். செலக்டிவாக இருக்கிறது பெஸ்ட்டுங்க. நம்ம இன்னைக்கு இன்னொரு போஸ்ட்டில் ஐடி எவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்திருக்கு அப்படின்றத பேசுவோம். செலக்டிவ் இன் த சென்ஸ், இப்போ பர்சனலாக நான் வந்து விப்ரோ மட்டும்தான் பார்க்குறதுங்க ஐடியை பொறுத்த வரைக்கும். வேறு எந்த நிறுவனத்தையும் ஸ்மால் கேப், மிட் கேப், அதர் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எதையுமே நான் பார்க்குறது இல்லை. விப்ரோ மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி உங்களுக்கு இப்போ லார்ஜ் கேப்பாக பார்த்து உங்களுக்கு எதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கோ அதை பார்க்கலாம். எல்லாமே லோயர் லெவலில் இருக்குது. நான் பார்க்குறது இருக்கிறதுலே வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ப்ளஸ் விப்ரோ ஒன்று கன்சிடர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 200 rupees தான் நான் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் டிசிஎஸோ, இன்ஃபோசிஸோ இல்லை ஹெச்சிசிஎலோ கொஞ்சம் ஹையர் லெவலில் நான் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக விப்ரோ என்னுடைய ஃபேவரட் பிஸ்னஸ், அதனால் அதை மட்டும்தான் நான் பார்க்குறது. நீங்கள் வந்து ஐடி எல்லாம் கீழே இறங்குது அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஐடியில் கொண்டு போய் ஒரே ஒரு பேஸ்கெட், ஐடி பேஸ்கெட் மட்டும் நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிஸ்க் ஆயிரும். பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி எழுதியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் முற்காலங்களில் இந்த நிறுவனத்துக்கும் ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக் அதிகமாக தான் இருந்தது. இப்போ 73% பக்கமாக இருக்குங்க. இப்போ 75க்கு கீழே இருந்தால் ப்ரமோட்டர் ஸ்டேக் சேல் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாதுங்க. 75க்கு கீழே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், குறிப்பாக கோல் இந்தியா போன்ற நிறுவனங்களில் ஓஎஃப்எஸ்ல ப்ரமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக் சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் இருக்கலாம். என்ன நல்ல விஷயம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்கிறாங்க. இது பேங்க் ஆஃப் பரோடாலையும் நடந்திருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாலையும் எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்கிறாங்க. இதுவும் ப்ரைஸ் டு புக் 0.82 தான். பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு இது சிறந்த தேர்வாக இருக்குங்க, பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லை பேங்க் ஆஃப் பரோடாவோ. பட் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில பங்குகளில் ப்ரமோட்டர்ஸ் ஓஎஃப்எஸ்ல ஸ்டேக் சேல் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக ஐஆர்எஃப்சி, தென் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, கோல் இந்தியா, தென் ஜிஐசி போன்ற நிறுவனங்களில் ஓஎஃப்எஸ் மூலமாக ஸ்டேக் சேல் பண்ண செய்தியை நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் இப்போ என்எஸ்சி லிஸ்டிங்கில் இந்த நிறுவனத்துக்கு ஏதாவது அட்வான்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அட்வான்டேஜ் இருக்கு இல்லை அப்படின்றது ஒரு பகடுங்க.
வேல்யூவேஷனே காஸ்ட்லி. அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றதுக்காக ஹையர் வேல்யூவேஷன்ல என்னால் உள்ள போக முடியாதுங்க. லோயர் லெவல்ல, அதாவது புக் வேல்யூக்கு ஒரு ₹1 ஸ்டாக்கு 60 காசு 70 காசு, இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா மாதிரி ₹1 ஸ்டாக் 80 காசு கிடைக்குது அப்படின்னா பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூட் சைடில் இருக்கு. தென் AHCL அப்படின்ற நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் இது வந்து பென்னி ஸ்டாக், செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. லாங் டேர்முக்காக இதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. லாங் டேர்முக்காக நீங்கள் லோயர் லெவலில் பார்க்கலாங்க, தப்பு இல்லை. லோயர் வேல்யூவேஷனில் பார்க்கலாம். பென்னி ஸ்டாக்ஸ்குள்ள உள்ள போனாதான் லாங் டேர்ம்ல அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் க்ரோ ஆகும் அப்படின்லாம் கிடையாதுங்க. லாங் டேர்ம் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 பிசினஸ் சைக்கிள் ஆர் 2 பிசினஸ் சைக்கிள், ஒரு 10 இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா நல்ல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸே லோயர் லெவல்ல கிடைக்கிறப்ப நீங்க அதை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம்ல நல்ல டிவிடெண்ட் க்ரோத் எல்லாமே கிடைக்கும். இர்கான் இன்டர்நேஷனல் பத்தி எழுதியிருக்கிறாங்க. இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ங்க இது. அதனுடைய கிராஃப் வச்சு பார்க்குறப்ப இன்னுமே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பயங்கரமாக ரேலி ஆயிருக்கு, 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸு. பெட்டர் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா LNT சைட் போயிடுறது பெஸ்ட்டு. அடுத்து ஒரு நிறுவனத்தினுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் குவார்டர்லி ஆனுவலி அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சார் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களுடைய ரெவன்யூ ஆர் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, இயர் ஆன் இயர் பேசிஸில், குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் அவங்களுடைய டாப் லைன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். தென் ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், தென் டேக்ஸ் எவ்வளவு, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணுங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கோர் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம், தென் அதர் இன்கம்லேருந்து எவ்வளவு, இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் அதர் இன்கமுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, அதர் இன்கம் ஒவ்வொரு குவார்ட்டரும் இது வந்து அந்த அதர் இன்கம் அப்படின்றது கிடைக்குமா, இல்லை ஒரு குவார்ட்டர் மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை 1 இயர் மட்டும்தான் அந்த அதர் இன்கம் அப்படின்றது வருமா, இதை பற்றி நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணுங்க. தென் கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியமாக. கம்பெனிக்கு கடன் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் அந்த கடனுக்காக வட்டி எவ்வளோ கட்டுறாங்க. கடன் இல்லாத நிறுவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கடன் இருக்கிற நிறுவனம் அப்படின்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையோ இல்லை இயர் ஆன் இயர் பேசிஸ்லையோ கடன் எவ்வளோ குறைச்சிருக்காங்க இல்லை கூட்டியிருக்காங்க. தென் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ், இந்த வருஷத்தில் எங்களுடைய டாப் லைன் வந்து இவ்வளோ தூரம் க்ரோ ஆகும், இன்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குது, இந்தந்த சிக்கலுக்காக நாங்கள் வந்து ஆல்டர்னேட் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். கைடன்ஸ் கொடுக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அசென்ச்சர் எடுத்துக்கிட்டோன்னா 2026 பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் அப்படின்றது ஒரு 3.4% பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்களுடைய ரீசென்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ்ல டாப் லைன் க்ரோத் அப்படின்றது 6% பக்கமாக இருக்குங்க. பட் கைடன்ஸ் அப்படின்றது ஃபியூச்சர்ல அவங்களுடைய ரெவன்யூ க்ரோத் எப்படி இருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறுவனங்களுடைய கைடன்ஸை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். டிரான்ஸ்ரைல் லைட்னிங் பற்றி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா டெட் டு ஈக்விட்டிங்க 0.3 பக்கமாக இருக்கும். நம்ம ஸ்மால் கேப் அப்படின்னா டெட் இல்லாத நிறுவனங்களாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். 16 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா FIIs அவங்களோட பொசிஷன்ஸை கூட்டியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் EPC தாங்க, குறிப்பாக டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டரில் Q4ல அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு. ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க இதை பார்க்கலாங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்கலாம். அடுத்து ஒரு நண்பர் வந்து லாங் டேர்ம் க்ரோத்துக்காக ஒரு சில நிறுவனங்களை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. KP எனர்ஜி, பென் லேப்ஸ், சக்தி பம்ப்ஸ், தென் DSSL, இந்த 4 நிறுவனங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஆர் மிட் சைஸ் கம்பெனிங்க, லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எதுவுமே இல்லை. அது ஒரு பக்கத்துங்க. ஸ்மால் சைஸ் மிட் சைஸ் கம்பெனியை பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம நாட்கோ ஃபார்மா பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மிட் சைஸ் கம்பெனி தான். இதுல 3 நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா KP எனர்ஜியா இருக்கட்டும், இல்ல சக்தி பம்ப்ஸா இருக்கட்டும், இல்ல DSSL இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே டெட் வந்து நம்ம த்ரெஷோல்டோட அதிகமா இருக்குங்க. இப்ப KP எனர்ஜினா டெட் டு ஈக்விட்டி 0.84 ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தென் சக்தி பம்ப்ஸ்க்கு டெட் டு ஈக்விட்டி 0.30 அதுவும் அதிகம் தான். DSSLக்கு ஒரு 0.75 டைம்ஸ் இருக்குங்க டெட் டு ஈக்விட்டி. ஸோ கடன் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க லாங் டேர்ம்ல க்ரோத்துக்காக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கடன் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுங்க. கம்பெனியோட க்ரோத்தை கடன் அப்படின்ற விஷயம் மட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. கடன் இல்லாத ஸ்மால் கேப் நிறுவனங்களா பாக்குறதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு சில குவார்டர்ஸ் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கடன் இல்லை அப்படின்னா எப்படியோ தட்டு மாதிரி தொடர்ந்து அந்த க்ரோத் ஃபேஸ் கண்டினியூ ஆகுங்க. 0.75 டைம்ஸ் 0.84 டைம்ஸ் டெட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலும் கூட இப்போ KP எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் 13 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ், பட் டெட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. சக்தி பம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் டெட் 0.30 தான், பட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்றது 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. 19 டைம்ஸ்க்குள்ள 15 to 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம் டெட் இல்லாத நிறுவனங்களுக்கு. தென் DSSL பொறுத்த வரைக்கும் IT பிசினஸ்ங்க கொஞ்சம் ரேலியா இருக்கு. ஐடிலேயே நிறைய பெரிய பெரிய IT நிறுவனங்களே லோயர் லெவல்ல இருக்குங்க. ஸோ அங்கேயும் க்ரோத் நடக்கும். நீங்க பொறுமையா இருக்கணும், சில ஆண்டுகள் காத்துட்டு இருக்கணுங்க. நல்ல க்ரோத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா பென் லேப்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான சைடில் இருக்குங்க. அட்வான்டேஜும் இருக்கு, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, பட் 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமாக இருக்கு.
இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுக்கணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ட்ரைடன்ட் நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ட்ரைடண்ட்டை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல்ஸ், பேப்பர், டெக்ஸ்டைல்ஸ், அவங்க வந்து ஒரு கங்க்ளாமரேட்டுங்க. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது ஒரு 30 times விட அதிகமாக இருக்கும். டெட்டு வந்து 0.38 பக்கமாக இருக்கும். பயங்கரமாக ரேலி ஆயிருந்ததுங்க. நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறப்ப ₹6 ₹7ங்க. அது ₹70 வரைக்கும் போச்சு. நான் 20 or 25 அந்த ரேஞ்சில் வெளியில் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக ரேலி ஆகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டு இருக்கு. இன்னுமே ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம். வேல்யூவேஷனும் ஜாஸ்தி. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டு புக் 1 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குங்க. கம்பெனி வந்து ப்ராஃபிட் சைடு வந்துட்டாங்க. இனி ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் குவார்டர் ஆன் குவார்டர் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி கூடுது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் ஃப்ரம் லாஸ் டு ப்ராஃபிட் வந்துருவாங்க. அதுல எல்லாம் எந்த சிக்கலுமே கிடையாது. டிஸ்பர்ஸ்மெண்ட் நல்லா இருக்கும். ரொம்ப செலக்டிவாக தான் டிஸ்பர்ஸ்மெண்ட் இருக்கு. ரொம்ப காஷியஸாக தான் டிஸ்பர்ஸ்மெண்ட் நடக்குதுங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் HDFCலேருந்து வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் தான் அவர். அதனால ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியை எதிர்பார்க்கலாம் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும். பட் ஃபினான்ஷியல் 27 பொறுத்த வரைக்கும் மான்சூன் தாங்க முக்கியமான ரோல் பிளே பண்ணும். மைக்ரோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் மான்சூன் வந்து எதிர்பார்த்த அளவு இருக்காதோ அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தாங்க இருக்கு. இப்போ மான்சூன் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா முழுக்கவே நிலைமை வந்து ஒரு பருவமழை பொய்த்த மாதிரி ஒரு சூழல் தாங்க இருக்கு. இப்போ இந்தியா முழுக்க ஒரு 166 மேஜர் ரிசர்வாயர்ஸ் அண்ட் டேம்ஸ்ல அதனுடைய முழு கொள்ளளவில் இருந்து ஒரு 27.5% தான் நீர் இருப்பே இருக்கு. பருவமழை தொடங்கிய காலத்துல இருந்து இப்ப எவ்வளவு அளவு பெஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு 80 மில்லிமீட்டர் அளவுக்கு மழையின் அளவு பதிவாயிருக்கணும். ஆனா ஒரு 48 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் மழை பதிவாயிருக்கு அப்படின்றது நேத்து எனக்கு கிடைச்ச செய்திங்க. பருவமழையோட இந்த போக்கு தொடருது அப்படின்ற பட்சத்துல ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் தான். அது ஆப்வியஸாவே கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ப்ராஃபிட்டபிலிட்டி சைடு வந்தாலும் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏற்கனவே ரெக்கவரியே ஸ்லோவாக தான் இருக்கு. பொறுமையா இருக்கணுங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும். தென் HDFC பேங்க் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் HDFC பேங்கை மட்டும் நம்ம பார்க்கறதுனால உள்ள இன்டைரக்டா HDFC AMC, HDFC லைஃப் இன்சூரன்ஸ், HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதையும் கன்சிடர் பண்ற மாதிரி தானா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் HDFC AMCல 52.37% ஸ்டேக் வச்சிருக்காங்க. HDFC லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு 50.21%, HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல ஒரு 74.12% வரைக்கும் ஸ்டேக் வச்சிருக்காங்க. இந்த பங்குகள்லாம் நம்ம தனியா பார்க்கணுங்கிற தேவை இல்லைங்க. டைரக்டாவே HDFC பேங்கே பார்க்கலாம். ஆனாலும் HDFC பேங்கோட வேல்யூவேஷன் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால வெயிட் பண்றாங்க. ஒரு 1.5 to 2 times புக்குள்ள வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அதை கன்சிடர் பண்றதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்னுடைய நிலைப்பாடு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. பட் லோயர் லெவல்ல கிடைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்றதான் என்னுடைய நிலைப்பாடா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்பேன். கீழே வரல அப்படின்னா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.